அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 26/3/2025 முதல் உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கு புதிய யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குடும்ப சூழ்நிலை ரீதியாக, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த சனி பகவானுடைய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி குடும்ப ராசிக்கு செல்கிறாருங்க. சனி பகவான் ஸ்ரீ சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமையன்று மாலை 5:23 மணி அளவில் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தன் சொந்த வீடான கும்பராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அங்கு 29/3/2025 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்க இருக்கிறார். அவரது அருட்பார்வை மேசம், சிம்மம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதியுதுங்க. இது வாக்கிய கணித ரீதியாக சனி பயிற்சி ஆகுங்க. இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது, விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறதுங்க, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்பராசிக்கு ஜென்ம சனியாகவும் இருக்குதுங்க, மீன ராசிக்கு 7.5 சனியாக வருகிறது. இதுவரை அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுறதுங்க. கடகராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது. துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு 7.5 சனியும் விலகுகிறது. சனி விலகும் ராசிகள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகு அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்கள் இருக்கும் சனி பகவானை வழிபட்டு வருவது நல்லது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கிறாருங்க. சனி பகவான் 26/4/2025 முதல் கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார். இதனால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்ப சனி குடகுடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் போற்றப்படும் சனி தனது ஆட்சி வீடான கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் போது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்குங்க. நீதிமன்றத்தில் அதிரடி தீர்ப்புகள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கலாங்க. அதே போல அரசியல் சதுரங்கத்தில் கட்சிகளால் அதிரடியான அமையுங்க. அனைத்து கட்சிகள் தேர்தல் களம் சவாலான போட்டியாக அமையுங்க. இருந்தாலும் முடிவில் மக்கள் விரும்பியபடி நல்லாட்சி அமையும். ஒரு காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் வழிபிறக்க இருக்குது. அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க. அதே போல தங்கம், வெள்ளி போன்றவற்றில் விலை நினைக்க இயலாத அளவிற்கு உயருங்க. திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துங்க. பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றில் விலை சனி பயிற்சி காலத்திலிருந்து இறங்குமுகமாக இருக்குங்க. இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு மேல் விலை ஏறிக்கொண்டே சென்று உச்சத்தை தொடுங்க. அதே போல சனியினுடைய வக்ர காலத்தில் செவ்வாய் சனியோடு சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு. ரிஷபராசினியர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9, 10ஆம் இடத்திற்கு அதிபதியானவர். 11ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறாரு. பாகிஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால என்னென்ன நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கார் என்று பார்க்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. தன் சொந்த வீட்டில் சஞ்சரித்த போது சனியால் அனைத்து வழிகளிலும் நன்மைகள் ஏற்பட்டிருக்கும். தற்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அனைத்து வழிகளிலும் நன்மைகள் ஏற்பட இருக்குது. அதே போல பெற்றோருடைய உடல் நலன்ல நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால தொழிலில் நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாருங்க.
புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட அல்லல்கள் அகல இருக்குது. அதே போல் நல்ல மாறுதல்களும் கிடைக்க இருக்குதுங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உருவாக இருக்கு என்பது சனி பகவானுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் உங்களுடைய ராசிக்கு அறிவுறுத்துதுங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 8 ஜென்மம் ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. எனவே பூமி, கல்வி, சுகம், தாய் வீடு, வியாபாரம், கலத்திரம், விரயம், பயணம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடத்தை பற்றி அறிந்து கொள்ள விதத்தில் சனியினுடைய பார்வை பதிவதால அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேர இருக்குதுங்க. குறிப்பா ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். பயணங்கள் பலன் தருங்க. வீடு கட்டும் யோகம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்கள்ல குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறுங்க. உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் வரலாங்க. அதே போல் வெளிநாட்டு அழைப்புகள் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துங்க. அது போல உங்களுடைய ராசிக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் கூட ஏற்படலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உத்தமம். அதே போல் அண்ணன் தம்பிக்குள் இருந்த வாக்குவாதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. வெளிநாடு போகும் வாய்ப்புகளும் இருக்குது. அங்குள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்புகள் கூட வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாக இருக்குது. ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி உங்களின் எதிர்ப்புகளை நிறைவேற்றும் பயிற்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இனத்தவர்களுடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும் விதத்துல அமையுதுங்க. உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. தசாபுக்திகளுக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது எதிர்பாராத பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடியதா அமைய இருக்குது. இந்த சனி பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. பிள்ளைகள் தனிச்சையாக செயல்பட துவங்குவது மனக்கவலையை அதிகரிக்க வைக்குங்க. பயணங்களால் அலைச்சல் இருக்குமே தவிர ஆதாயம் இருக்காது. பங்குச்சந்தை வியாபாரம் செய்பவர்களுக்கு கவனமாக இருப்பது நல்லதுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது. கூட்டு தொழில் செய்வோர் பங்குதாரர்களுடைய தொல்லைக்கு ஆட்பட நேரிடும். அதே போல இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள்ல வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. தொழில் வளர்ச்சி திருப்தி தரங்க. பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் மூலம் கேட்ட சலுகைகள் கிடைக்குங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்ல இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மறைமுக போட்டிகள் அகல இருக்குது. உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் கைகூடி வருங்க. பொழுது பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. தீர்த்த யாத்திரைகளிலும் தெய்வ வழிபாடுகளிலும் அதிக நம்பிக்கை வைப்பீங்க. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்கு. தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.